ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். இணைச்சட்டம் 8:16. உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. என் அன்பு மக்களே, துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் என் வாழ்க்கையிலே வந்தமணியமாயிருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, அன்பு மகனே, இதோ நீங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். எங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் தங்கும்படி இந்த நாளை தந்திருக்கிறோம். உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இறைவாக்கினர் எசையா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கூறினாரே, வாசித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை வாசியுங்கள். உங்கள் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, துன்பம் இராது, அழுகை இராது, கண்ணீர் இராது. இவையெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன என்று சொல்லுகிறார். ஆம், அனைத்தையும் புதியதாக்குகிற திட்டம் நம்மிடத்தில் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய மூதாதையருக்கு தெரிவிக்காத பலவிதமான காரியங்களை உங்களுக்கு நாம் தெரிவிக்க சித்தமாயிருக்கிறோம். நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முற்படுங்கள். இதோ பாலை நிலத்திலே அவர்கள் கடந்து செல்கையில் அவர்களுக்கு மன்னா என்னும் உணவை கொடுத்தோம். இன்று நீங்கள் காலையில் உணவருந்து விட்டீர்கள். மீண்டும் மதியம் என்ன உணவு உண்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லா உணவுகளையும் கூட நாம் தான் சித்தமாய் திட்டமிடுகிறோம். இதோ நீங்கள் உண்ணும் உணவில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறோம். நீங்கள் உண்ணும் உணவுகளை குறை சொல்லாமல் உண்ணுங்கள். உங்கள் குடும்பத்திலே உணவு உண்ணும் நேரத்திலே கோபப்படாதீர்கள், எரிச்சல் படாதீர்கள். கிடைத்த உணவுக்கு நன்றி செலுத்தி உண்டு பழகுங்கள். நம்முடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த நாளில் தங்கட்டும். சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த அதிகாலையில் வேளையில் ஆண்டவரே, உம் பாதம் அமர்ந்து விழித்து ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, உங்களோட அன்பினால் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் அப்பா அவர்களை நிரப்புங்க ராஜாவே. ஆவியினால் ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகத்தினால் ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா, உம்மை ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மானிடருக்கும் இறக்கையில் நிழலில் புழையும் தந்தவரே மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. விண்ணை மண்ணையும் கடந்த உமது மாட்சிமைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மேன்மையான உமது செயலுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நமது அறிவுக்கு எட்டாத உமது மாண்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மிக ஆழமான உமது எண்ணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமது பெரிய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருளையும் மேன்மையும் அளிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமது பேரன்பு என்றென்றும் உள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேரன்பினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, வார்த்தையினால் எங்களை குணமாக்க
குணமாக்குற தேவாதி தேவனே அப்பா இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4:2 சொன்னது போல அவர் 40 நாள் அழகினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அழகையரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்று சொன்னது. ஆம் தகப்பனே. அப்பா இயேசு கிறிஸ்துவ ஆண்டவருக்கே இந்த நாளில் கூட அப்பா சோதனை வந்தது ராஜாவே. அப்பா அந்த சோதனை ஜபத்தினால் ஆண்டவரை முறியடிக்க முடியும் என்று அப்பா நம்பிக்கை எங்களுக்கு கொடுங்க ராஜாவே. இந்த நாளில் கூட அப்பா யோபு கூட அழகையால் சோதிக்கப்பட்டான் ராஜாவே. அப்பா அந்த சோதனை அப்பா அந்த யோபு தாங்கிய போது ஆண்டவருடைய ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தீரே ராஜாவே. அதுபோல இந்த நாளில் கூட அப்பா இந்த அப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தை கிடக்கு ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாவத்தினால் ஆண்டவரை பல துன்பங்களை பட்டுக்கிட்டு தாப்பனே. அப்பா நோயிச்சுக்கிற தாப்பனே. எங்களை நோய்களை குணமாக்குற தேவன் நீர்தானே ராஜாவே. உச்ச தலைந்து உள்ளம் கால் வரைக்கிற எல்லா உறுப்புகளையும் ஆண்டவரை நீர் இந்த நாளில் அப்பா சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா அந்த மூளை கட்டினாலும் மூளை கேன்சரினாலும் ஆண்டவரே, அப்பா இருதய நோயினாலும் ஆண்டவரே, அப்பா அந்த சுவாச கோளாறினாலும் ஆண்டவரே, அப்பா நோயிச்சுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாளில் சுகப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.